இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க டாக்டர் வாங்க. ரகு மச்சான் டாக்டர் வந்து. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர். என்ன விஷயம் இவ்வளவு தூரம்? மச்சான் அது பத்மாவுக்கு குளிர் ஜுரம் மச்சான். டாக்டர் கிட்ட போலாம் வான்னு கூப்பிட்டேன். என்னால வர முடியல, நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னா, அதான் டாக்டருக்கு ஃபோன் பண்ண, அதனால வந்திருக்காரு. என்ன மச்சான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சரி சரி கூட்டு போங்க. சரிங்க மச்சான் வாங்க டாக்டர். சரி. அண்ணி 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 படுங்க. வந்துட்டாரா? படுங்க படுங்க சரி. சீக்கிரம் படுங்க. இரு படுத்துக்கிறேன். நல்ல நல்ல நல்லா. சரி சரி. வாங்க டாக்டர் வாங்க. பத்மா, ஐயோ, குளிருதே. ஏய் பத்மா, என்னடி ஆச்சு? டாக்டர் வந்திருக்காரு. ஏய், கொஞ்சம் எதிரி வா. இங்க பாரு. எதிரி. பத்மா, மெதுவா. எழுந்து உட்காருங்க. ஐயோ முடியலையே ஒண்ணு இல்ல, வாங்க, மெதுவாம்மா, மெதுவா. டாக்டர். ரொம்ப குளிருது டாக்டர். சரி சரி, டாக்டர் கொஞ்சம் வந்துட்டாரு. இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க. பாருங்க நான் என்னன்னு டாக்டர். பாக்குறேன். உடம்பெல்லாம் சுடலையே, நல்லா தானே இருக்கு. ஐயோ டாக்டர், குளிர் ஜுரம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போடுது. கை காலெல்லாம் ரொம்ப விறுவிறுன்னு இழுக்குது டாக்டர். நான் மருந்து எழுதி கொடுக்குறேன், சாப்பிடுங்க, சரியா போயிடும். ரொம்ப குளிரா இருந்தா நான் ஒரு ஊசி போடுவா. ஊசி போடலாம். ஐயோ ஊசியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் டாக்டர். மருந்து மாத்திரை ஏதாவது கொடுங்க, அதுவே போதும். சரி சரி. ஐயோ இந்தாங்க, இதை வாங்கிட்டு வந்து கொடுங்க. குளிருதே. ஒண்ணும் இல்ல, சத்து குறைபாடா இருந்தாலும் இப்படி குளிர் வரும். அப்படியா? இந்த விட்டமின் மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுங்க, சரியாயிடும். சரிங்க டாக்டர். சரி. பார்வதி இவ்வளவு பாத்துக்கமா. சரிங்க. அம்மா குளிருதே கடவுளே. முடியலையே. அண்ணி பாத்து அண்ணி படுத்துக்கோங்க. முடியல. அப்படி படுத்துக்கோங்க. நீ போய் பாரு. என் பேத்தி எப்படி இருக்கா டாக்டர்? கரு வளர்ச்சி நல்லா இருக்கு. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. தேவைன்னா சொல்லுங்க, நான் அடிக்கடி வந்து செக் பண்றேன். நேத்திக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆ, இருந்தாலும் உங்க வாயால கேட்கறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரிங்க. டாக்டர் என்ன சொல்றாரு? குழந்தை வளர்ந்துட்டு இருக்கா? டாக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை கூட நீங்க நல்லா செக் பண்ணுங்க. எத்தனை தடவை பார்த்தா என்னமா? எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களுக்கு தெரியுமில்ல. ஒரு தடவை பார்த்தாலும் 10 தடவை பார்த்தாலும் அதே தான். கரு வளர்ச்சி நல்லா இருக்கு. இன்னும் போக போக தான் growth தெரியும். இல்ல, அவ ஏதோ ஆர்வ கோளாறுல கேட்டுட்டா டாக்டர். சரிங்கய்யா, அப்போ நான் வரேன். வாங்க. நான் போயிட்டு சரி வரேன் மச்சான். போயிட்டு வாங்க. போலாம் டாக்டர். பத்மா அண்ணியும் நானும் ஒரு நாடகம் பண்ணி எங்க குடும்ப டாக்டரை அங்க வர வச்சோம். பத்மா அண்ணிய செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரகுராம் மாமா முன்னாடியே தனாவையும் செக் பண்ண சொன்னோம். அவரும் தனாவை செக் பண்ணி பார்த்துட்டு தனா சொன்ன மாதிரியே குழந்தை நல்லா இருக்கு, நல்ல சத்தான ஆகாரம் கொடுங்க, அதை சாப்பிட்டாலே போதும்னு அவர் பாட்டு சொல்லிட்டு போறாரு. இப்ப சொல்லுங்க, நீங்க சொன்னது உண்மையா இல்ல வந்துட்டு போன டாக்டர் சொல்லிட்டு போனது உண்மையா? அப்படியா? ஏதோ தப்பா இருக்கே. ஹாஸ்பிட்டல்ல தனாவை செக் பண்ண டாக்டர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க என்கிட்ட போய் சொல்ல வாய்ப்பே இல்லை. தனா இந்த ரகுராமுடைய மனசு உடைஞ்சிடக்கூடாதுன்னு போய் சொன்னா சரி. ஆனா வீட்டுக்கு வந்த உங்க ஃபேமிலி டாக்டர் அவரையும் போய் சொல்லணும். எனக்கு என்னமோ அவரும் மாத்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன். டாக்டர் வீட்டுக்கு வரத பார்த்து அந்த மாயா தான் ஏதாவது பண்ணிருக்கணும். அவ ரொம்ப கிரிமினலா யோசிக்கிறவ.
கண்டிப்பா அவ தான் ஏதாவது கேம் ஆடி இருக்கணும். தனாவை செக் பண்ண டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்களே, நம்ம அவங்கள வச்சு பேசி பார்க்கலாமா? அவங்க மூலமா நம்ம மாமாவுக்கு உண்மையை தெரிய வைக்கலாமா? இல்ல, வீட்டுக்கு வந்த டாக்டரே இவங்க கரெக்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்நேரம் அவங்களுக்கு தகவல் போயிருக்கும். நானே போய் சொன்னா கூட உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, போங்கன்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, சரியான நேரம் வரும், அப்ப அவங்கள சிக்க வைக்கலாம். சரி, வீட்ல என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்க, நான் போயிட்டு வரேன். ம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தானே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. வைத்தியச்சி நாடி பார்த்து அவ பிரெக்னெண்டா இருக்கிறதா சொன்னாங்க. அது கேட்டு வீட்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. திடீர்னு அவளுக்கு வயிறு வலிக்குதுன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அவங்க ஃபால்ஸ் பிரெக்னன்சின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அத வீட்ல யார்கிட்டயும் சொல்ல முடியல. நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்ப நீங்க வீட்டுக்கு வந்தா பாட்டி தனவை செக் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ அவ பிரெக்னெண்டா இருக்கா, சைல்டு growth நல்லா இருக்குன்னு சொல்லணும், அதானே? ஆமா டாக்டர். ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொல்றீங்க, சொல்றேன். ஆனா நாளைக்கு என்ன சிக்கல்ல மாட்டி விட மாட்டீங்கல்ல? அப்படிலாம் ஆகாது டாக்டர். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரிங்க டாக்டர். என்ன சொல்றதுன்னே தெரியல மாயா. எப்படியோ யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டேனே. இங்க பாரு, இத குறையா நினைக்காத. இதுவும் ஏதோ நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு எடுத்துக்குவோம். கதர், தனா படுத்துக்க. இல்ல இருக்கட்டும், ஏதோ அசதியில தூங்கிட்டேன். ஏய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எல்லாம் சரியாயிடும் தனா. பாப்பா கிட்ட நான் பேசட்டுமா? என் மனசுல இருக்கிறதெல்லாம் பாப்பா கிட்ட சொல்லணும்னு தோணுது. சரி சொல்ல. பாப்பா, டேய், நீ உருவானதை நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ வந்து 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்ட. இவ்வளோ தூரத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவன உங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்ட. எங்க மேல கோவமா இருந்த தாத்தாவோட மனசையும் மாத்தி அவரோட வீட்லயே தங்க வச்சுட்ட. ஐயோ கடவுளே, வயித்துல இல்லாத குழந்தைகிட்ட இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறானே, நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள கூடவே ஒரு பிரச்சனையும் வந்துருச்சு.